ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இன்வெஸ்டிகேஷன் டிராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே அந்த இறந்து போன பொண்ணை பத்தி அவ படிச்சுட்டு இருந்த காலேஜ்ல சீனியரும் ஜூனியரும் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க படிச்சுட்டு இருக்கிற பொண்ணுகளும் அவ ரொம்ப நல்ல பொண்ணுங்க, எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பழகுவான்னு ரொம்ப பாசிட்டிவா பேசுறாங்க. சரிம்மா, ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் எப்படி பழகுவான்னு சீனியர் கேட்கும்போது, நீங்க வேற, அவ இந்த காலேஜ்லேயே ரொம்ப பாப்புலரான பொண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 2 வருஷம் அவ தான் ஸ்டூடெண்ட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவா இருந்தா. 3rd இயர்ல அவ ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த ரெப்ரசன்டேட்டிவ் பதவியவே அவ கியூட் பண்ணிட்டா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அப்ப ஜூனியர் இருந்துட்டு அந்த பொண்ணு இந்த காலேஜ்ல யாரையோ லவ் பண்ணிட்டு இருந்தாலான்னு கேட்கும்போது, அதுக்கெல்லாம் அவளுக்கு டைம் இல்லைங்க. அவ படிக்கிற பொண்ணு, ஆல்ரெடி சொன்னனே, பெயிண்டிங்லாம் ரொம்ப அருமையா பண்ணுவா, அவளுக்கு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணுங்கிறது தான் ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா நம்ம சீனியரோட வயிற்றுல கட்டமுட்டா ட்ரெயின் ஓடுற மாதிரி சத்தம் கேட்குது. அவர் உட்கார முடியாம நெளிஞ்சிட்டு இருக்காரு. அதுல ஒரு பொண்ணு இருந்துட்டு, இந்த வின்டர்ல நாங்க ஒரு ட்ரிப்புக்கு போலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தோம், அதுக்குள்ளே இப்படி ஆயிப்போச்சுங்களே சிவாஜி அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கா. ஆனா நம்ம சீனியர் வயிற்றுலையா கட்டமுட்டான்னு சத்தம் கேட்குது. இப்ப அந்த சத்தம் வெளியவே கேட்க ஆரம்பிச்சிருது. பேசிட்டு இருந்தவங்க மட்டும் இல்லாம அந்த மொத்த கிளாஸே சீனியர் தான் பார்த்துட்டு இருக்கு. சீனியரும் டாப்பிக்கை டைவர்ட் பண்றதுக்காக அந்த பொண்ணு தனியா தான் இருக்காளா அப்படின்னு விசாரிக்கிறாரு. அப்போ அவ ஃப்ரெண்ட்ஸும், ஆமாங்க, கேம்பஸ் பக்கத்துலயே தான் வீடு எடுத்து தங்கி இருந்தா, சில சமயங்கள் லேட் நைட்லாம் ஆகும்போது நாங்க அவ வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். சொல்ல போனா எங்களுக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி எங்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்குவா. அவளுக்கு போய் இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது எங்க மனசை எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க. அவளுக்கு கடல்னா ரொம்ப பிடிக்கும்னு இவ சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம சீனியரோட வயிற்றுல இருந்து கடல் அலையே வந்து அடிச்சுட்டு போன மாதிரி டர்ரு புர்ருன்னு சத்தம் கேட்குது. மொத்த கிளாஸு ஸ்தம்பிச்சிருது அந்த சத்தத்துல. இதுல ஜூனியர்காரன் வேற எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி, எங்க சீனியர் வயிற்றுல இருந்து அலையடிக்கிற சத்தமெல்லாம் கேக்குதே, ஒன்னும் பிரச்சனை இல்லையேன்னு துக்கம் விசாரிச்சுட்டு இருக்கான். சீனியர் இருந்துட்டு, இதுக்கு மேல சமாளிக்க முடியாதுடா சாமி, ஏமா நம்ம வேணா கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணுகளும் சரின்னு சொல்றாளுங்க. இவர் அந்த சேர்ல இருந்து எந்திரிக்கலான்னு பார்க்கும்போது ஏதோ ஏரோப்ளைன் பக்கத்துல போற மாதிரி டர்ன்னு ஒரு சத்தம் கேக்குது. மொத்த கிளாஸும் சீனியர் கேவலமா பாக்குதுங்க, யாரா இவன் அப்படின்னு. அதுல ஜூனியர்காரன் வேற, யாரும் தப்பா நினைக்காதீங்க, அவர்கிட்ட இருந்து சத்தம் வரல, இந்த சேரு தரையில உரைச்சது அந்த சத்தம் தான் அப்படின்னு சமாளிக்க பாக்குறான். அந்த சமயத்துல இன்னும் பெருசா டர்ன்னு விடுறாரு. இதுக்கு மேல அவங்க சமாளிக்கிறது, கிளாஸ்ல இருக்கிற பொண்ணுகளுக்கெல்லாம் கொமட்டிட்டு வர ஆரம்பிச்சிருது. பாவம் சீனியருக்கு மூஞ்சியே இல்ல, எல்லாரும் மூக்க பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காளுங்க. சீனியருக்கு தெரிஞ்சு போச்சு மானம் கப்பல் ஏறிடுச்சுன்னு. அப்ப அந்த பொண்ணுகளை பார்த்து, தப்பா நினைக்காதீங்கம்மா, வயிறு கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஜூனியர்கார, நீங்க யாரும் தப்பா நினைக்காதீங்க, டர் விட்டது அவர் இல்ல நான் தான் அப்படின்னு பழியை ஏத்துக்க பாக்குறான். சீனியரை காப்பாத்துறானாமா. இதுல சீனியருக்கு எச்சா கோவம் வந்துருது. டேய், என்னோட டர்ருக்கு நீ எப்படா சொந்தக்காரன் ஆகலாம், அது நான் தான் விட்டேன் அப்படின்னு கோவப்பட்டு இருக்காரு. அட போடா லூசு பயலே, உன்னை காப்பாத்த ட்ரை பண்ண பாரு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே உட்காந்துடுறான். அப்ப சீனியர் வெக்கத்தை விட்டு அந்த பொண்ணுகிட்ட, ஏமா ரெஸ்ட் ரூம் எங்கம்மா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுறாரு. அந்த பொண்ணுகளும், இங்க கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் மட்டும்தான் இருக்கு, ஏன்னா இது லேடிஸ் காலேஜ் இல்லையா, அதுவும் இங்க கிடையாது, ஆப்போசிட்ல இருக்கிற பில்டிங்ல தான் இருக்குன்னு சொல்லும் போதே அந்த பொண்ணுனால பேச கூட முடியல. அப்ப மறுபடியும் டர்ன்னு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இதுக்கு மேல இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு தலதெறிக்க ஓடுறாரு சீனியரு. அநேகமா இன்னைக்கு காலேஜ் கக்குசன் ஆரடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். அவர் அந்த கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் ஜூனியர் நாடெல்லாம் தாங்கவே முடியல நாட்டத்தை, விண்டோலாம் ஓபன் பண்ணி விடுறான், அந்த அளவுக்கு நாரடிச்சிட்டாராட்டு இருக்கு. இதுல அங்க இருக்கிற பொண்ணுகளை பத்தி, ஏமா யாரும் சாகலில, உயிரோட தானே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுட்டு வேற இருக்கான். நம்ம சீனியர் பாவங்க ரெஸ்ட் ரூம் தேடி அலன்னு அலையிறாருங்க. ஒரு பில்டிங் ஒரு ரெஸ்ட் ரூம் கட்டி வச்சு தொலையலாம்ல, இவனுக்கு ஏதோ ஒரு மூலையில கட்டி வச்சிருக்கானுங்க. ஸ்டார்டிங்ல ஓடி வந்தவர் ஒரு கட்டத்துக்கு மேல நடக்கம் கூட முடியாம நெளிஞ்சிட்டு போறாரு. அப்ப அந்த இடத்துல ஒரு சைன் போர்டை பாக்குறாரு. ஆனா லேடிஸ் ரெஸ்ட் ரூமுக்கு லெஃப்ட் சைடும் ஜென்ஸ் ரெஸ்ட் ரூமுக்கு ஸ்ட்ரைட்டா போய் தொலைன்னு எழுதியிருக்கு. ஆல்ரெடி அந்த பொண்ணு தான் சொல்லியிருக்கா லேடிஸ் ரெஸ்ட் ரூம் தான் இருக்குன்னு, போய் தொலைய வேண்டியது தானே. ஆனா இந்த இடத்துல நீதி நேர்மை நியாயம்னு ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம் தேடி சுத்திட்டு இருக்காரு. அப்பதான் அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிற பொண்ணுங்க ஜூனியர்காரங்கிட்ட, ஐயோ மறந்துட்டேங்க, ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம்ல ஒர்க் போயிட்டு இருக்கு, அது ரிப்பேர் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாளுங்க. அதே நேரத்துல நம்ம சீனியர் ஒரு வழியா ஜென்ஸ் ரெஸ்ட் ரூமை கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனா டோர் ஓபன் பண்ண முடியல. என்னடான்னு பார்த்தா அவுட் ஆஃப் சர்வீஸ் வெளியே ஒட்டிருக்கானுங்க. அப்ப சீனியர் ஜூனியர்காரனுக்கு கால் பண்ணி, டே ரெஸ்ட் ரூமை கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா இன்னும் டோர் கிட்டேயே முக்கிட்டு இருக்கேன்டா, தயவு செஞ்சு வழி சொல்லுங்கடா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காரு. இவன் வேற போனை லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு வச்சிருக்கான். அப்ப அந்த பொண்ணுக்கு இருந்துட்டு, வேற ஒரு மென்ஸ் ரெஸ்ட் ரூம் இருக்கு, ஆனா அது ஆப்போசிட் பில்டிங்ல தான் இருக்கு, நாங்க வழி சொல்றோம் அப்படியே போங்கன்னு சொல்லி போன்லயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாளுங்க.
இவரும் அந்த பொண்ணுக பேச்சு கேட்டு அந்த பில்டிங்ல இருந்து வெளியே வந்துடுறாரு. ஆனா பாவங்க சுத்தமா முடியல அவர்னால. இவனுங்க வேற அவர் பேக்கையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஐயா என் கண்ணு முன்னாடி 2 பில்டிங் இருக்கு, எப்படி போகணும்னு கேட்கும்போது அந்த பொண்ணுங்க உயரமான பில்டிங்க்கு போங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாளுங்க. இவரும் அவளோட பேச்சை கேட்டுட்டு நடக்க முடியாம அடக்கிட்டு வந்துட்டு இருக்கும் போது கால் ஸ்லிப்பாய் உழுகிற மாதிரி போயிடுறாரு. அந்த கேப்ல மறுபடியும் கேஸ் ரிலீஸ் ஆயிருது. ஒரு வழியா அந்த உயரமான பில்டிங்குள்ளேயும் வந்துடுறாரு. ஆனா இங்கேயும் படி ஏறணும் மாட்டிருக்கு. நம்மால்னால சுத்தமா முடியல. அப்ப நம்ம சீனியர் இருந்துட்டு போன்ல டே ஜூனியர் பில்டிங்குள்ள வந்துட்டேன், ஆனா இதுக்கு மேல என்னால அடக்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி புலம்பும் போது அங்க இருக்கிற பொண்ணுகளை என்கரேஜ் பண்ற மாதிரி பேசுறாளுங்க. கவலைப்படாதீங்க, உங்களால முடியும், 3வது மாடியில தான் ரெஸ்ட் ரூம் இருக்கு, முக்கனா முடியாதது எதுவுமே இல்லைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதை நம்பாதீங்க, நாங்க சொல்றோம் அடக்கனா முடியாது எதுவுமே இல்லை, உங்களால அடக்க முடியும் அப்படின்னு சியர்ஸ் பண்ணிட்டு இருக்காளுங்க. நம்மால் பாவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு முக்கி திணறி 3வது மாடிக்கும் வந்துடுறாரு. ஆனா என்ன பிரச்சனைனா லெஃப்ட் சைட்லயும் ரெஸ்ட் ரூம்னு போர்டு இருக்கு, ரைட் சைட்லயும் ரெஸ்ட் ரூம்னு போர்டு இருக்கு. எது மென்ஸ் ரெஸ்ட் ரூம் எது உமன்ஸ் ரெஸ்ட் ரூம்னு அவருக்கு தெரியல. டே யாராவது சொல்லி தொலைங்கடா அப்படின்னு போன்ல கேட்கும் போது அங்க இருக்கிற பொண்ணுங்க சில பேர் லெஃப்ட் சைடு போகணும்னு சொல்றாளுங்க, இன்னும் சில பேர் ரைட் சைடு போகணும்னு அவளுக்குள்ளேயே கிளாஷ் ஆகிக்கிறாளுங்க. இவளுக்கு பேசுறது நம்ம சீனியர் மண்டையில சுத்தியில எடுத்து அடிக்கிற மாதிரி டொயோ டொயோன்னு கேக்குது. டே ஏற்கனவே கீழே ஒரு பாரத்தை சுமந்துட்டு இருக்கேன், நீங்க தலை மேல ஒரு பாரத்தை வைக்காதீங்க, தயவு செஞ்சு சொல்லி தொலைங்கடா அப்படின்னு கெஞ்சறாரு. அப்ப ஜூனியர் இருந்துட்டு சார் யாருமே முடிவுக்கு வர மாட்டேங்கிறாங்க, ஆனா மெஜாரிட்டியா ரைட் சைடு தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்றான். சரி போய் தொலைங்கடா நான் ரைட் சைடே போறேன் அப்படின்னு திரும்பும் போது உள்ள இருந்து ஒரு பொண்ணு வெளியே வரா. அட படுபாவிகளா, இதுவும் தப்பா சொல்றீங்களேடா அப்படிங்கிற மாதிரி புலம்பும் போதுதான் உள்ள இருந்து வெளியே வந்த பொண்ணோட ஃபேஸை நோட் பண்றாரு. ஏன்னா அது கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி இருக்கு, முழுசா பொண்ணாவும் தெரியல. ஏற்கனவே அடக்க முடியாம நின்றுட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் டிடெக்டிவ் இல்லையா, இந்த சமயத்துல இவரோட டிடெக்டிவ் மூளை உள்ள இருந்து பராண்டுது. இதுல ஏதோ சந்தேகம் இருக்கு, இதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முச்சா முட்டிக்கிட்டு வந்தா பரவாயில்லைங்க, இங்க கக்கா கட்டிக்கிட்டு வருது, மூடிட்டு போக வேண்டியது தானே, அதை விட்டுட்டு இப்ப இன்வெஸ்டிகேஷன் தேவையா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. அப்ப நம்ம சீனியர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. மலம்னால நம்ம மானமே போனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு டியூட்டி தான் முக்கியம் அப்படின்ட்டு மூச்சை பிடிச்சி அடக்கி வச்சுட்டு அந்த பொண்ணை விரட்டுறாரு. அந்த பொண்ணும் தலைதறிக்க ஓட ஆரம்பிக்குது. அப்ப அந்த பொண்ணோட முடிய பிடிக்கும் போதுதான் அது கையோட வந்துருது. அது ஒரு டோப்பா. சோ இவர் எதிர்பார்த்தபடியே இது பொண்ணு இல்ல பையன். நினைச்சண்டா உனக்கு இங்க என்னடா வேலை அப்படின்னு இவர் கேட்கும் போதே அங்கிருந்து தலைதறிக்க ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம சீனியரை விட்ற மாதிரி இல்லையே, விரட்டு விரட்டுன்னு விரட்டிட்டு வராரு. ஒரு கட்டத்தில் அவன் லைட்டா ஸ்லிப் ஆகும்போது எகிரி வந்து விடுவாரு பாருங்க ஒரு கிக்கு. அது கிக்கு தான், ஆனா இவரோட சிச்சுவேஷனுக்கு இதெல்லாம் தேவையில்லை. பயபுலைய மொத்தமா லாக் பண்ணி ஹேண்ட் கஃப் போட்டுறாரு. அப்ப அவங்கிட்ட இருக்கிற ஹேண்ட்பேக்கை செக் பண்ணும் போதுதான் உள்ள கேமரா வச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. டேய் கேமரா வச்சிருக்கேன் அப்படின்னு கத்தனோன்னு அங்க இருக்கிற பொண்ணுகள்லாம் டென்ஷன் ஆயிடுறாளுங்க. இவருக்கு வேற டர்ரு புருன்னு ஒரு பக்கம் கிழிஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு மேல கண்டிப்பா இந்த இடத்துல இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்கெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் போலீஸ் தான், இவன் பொறுக்கி பையன் சார், பொறுக்கி பையன், இவனை புடிங்க அப்படின்னு அங்க இருக்கிற பொண்ணுகிட்ட கோத்து விட்டுட்டு நடக்க முடியாம நடந்து வராரு. சுத்தமா முடியல நம்ம ஆள்னால. இதை மேட்ச் பண்றதுக்காக டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் போட்டு ஒரு வழியா ரெஸ்ட் ரூமுக்கும் வந்துடுறாரு. நம்மால் ரெஸ்ட் ரூம்ல ரிலீஸ் பண்றது வெளியே அவ்வளோ காக்கா பறக்குதுங்க, மிஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு கத்தறாரு உள்ள இருந்து. அதே டைம்ல இந்த இறந்து போன பொண்ணோட வீட்டுல மின்னும் கண்ணாடி கண்ணும் சர்ச் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க பாத்தீங்களா. அப்போ ஒரு டிராயர்ல இருந்து சத்தம் வந்திருக்கும். அதை ஓபன் பண்ணி 2 பேரும் ஆச்சரியமாயிருப்பாங்க. என்னடான்னு பார்த்தா உள்ள ஒரு பூனைக்குட்டி இருக்கு. அந்த பூனையை பார்க்கும் போதே மின்னுக்கு புரிஞ்சிருது. ஏன்னா அந்த பொண்ணுதான் இறந்துட்டாலே, அப்ப இருந்தே இந்த பூனை பட்னியா கிடந்திருக்குன்னு அதுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு ஆக்டிவ் ஆகி மின்னு கூட விளையாட ஆரம்பிக்குது. அந்த டைம்ல கண்ணாடிக்காரன் வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கும் போது லூனா பார் அப்படிங்கிற ஒரு பாரோட பேர் போட்ட லைட்டர் இருக்கிறத பாக்குறான். ஒன்னு இல்லைங்க, நிறைய லைட்டர் அந்த இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் மின்னுக்கிட்ட வந்தவன் இந்த இறந்து போன பொண்ணு பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தான்னு கேள்விப்பட்டோம்ல, அது எங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா. இவளுக்கு ஒன்னும் புரியல. பார்த்தா லூனா பார் அப்படிங்கிற பாரோட விசிட்டிங் கார்டை காட்டுறான். இதுல இறந்து போன பொண்ணோட பேரும் போட்டிருக்கு. சோ இங்கதாம அந்த பொண்ணு பார்ட் டைம்ல வேலை செஞ்சிருக்கா அப்படின்னு இவன் சொல்லும் போது மின்னே ஆச்சரியமாயிடுறா, எப்படா இப்படி எல்லாம் கண்டுபிடிச்ச அப்படின்னு. இப்ப நம்மளுக்கு சீனியரை காட்டுறாங்க. ஒரு வழியா பாத்ரூம்லாம் போயிட்டு காருக்குள்ள வந்து ஏறுறவர்கிட்ட ஜூனியர் இருந்துட்டு, ஐயா இன்னையிலிருந்து நீங்க எனக்கு ரோல் மாடல் ஆயிட்டீங்க, உங்க சிச்சுவேஷன்ல நான் இருந்திருந்தேன்னா இந்த மாதிரி கிரிமினலை பிடிக்காம கண்டிப்பா பாத்ரூம் தான் போயிருப்பேன், ஆனா நீங்க வேற லெவல்யா, இந்த நிலைமையிலே கிரிமினலை பிடிச்சிட்டீங்களேன்னு பெருமையா பேசும்போது நம்ம சீனியர் இருந்துட்டு,
தம்பி ஒரு டிடெக்டிவா நம்ம எல்லாத்தையும் தியாகம் பண்ணி ஆகணும். தூங்கும்போது, சாப்பிடும்போது, இந்த மாதிரி முட்டிக்கிட்டு வரும்போது எல்லா நேரத்திலையும் டியூட்டி தான் ஃபர்ஸ்ட், இதெல்லாம் செகண்ட் தான் பெருமையா பேசிட்டு இருக்காரு. அப்ப அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தா பாத்தீங்களா அந்த கிரிமினல் பைபிள வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம, சார் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், டெஸ்டினிங்கிறது வில்லு மாதிரி சார், நேரா இருக்கும், நம்ம போக வேண்டிய இலக்கை மட்டும்தான் பார்க்கும். ஆனா தலையெழுத்துங்கிறது அதுல இருந்து வர அம்பு மாதிரி எப்ப வேணா பின்னாடி வந்து குத்திரும் அப்படின்னு மொக்கையா ஒரு பழமொழி சொல்றான். இதுல சீனியருக்கு செம்ம கடுப்பாயிருது. ஏண்டா லேடிஸ் ரெஸ்ட் ரூம்குள்ள கேமரா வைக்க போன நாய் நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்றியா, வாயை மூடிட்டு உட்காந்துரு அப்படின்னு மிரட்டி விட்டுறாரு. அப்பவும் அவன் அடங்குற மாதிரி இல்ல, வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம தொண்ணு பேசிட்டு இருக்கான். கடுப்பான சீனியர் ஜூனியரை பார்த்து நீ வண்டி ஓட்டுறான்னு சொல்லிட்டு பின்னாடி சீட்ல ஏறி அவனுக்கு நொங்கு எடுத்துட்டு இருக்காரு. இப்ப நம்மளுக்கு ஹீரோவா காட்டுறாங்க. மலை மேலதான் அந்த இறந்து போன பொண்ணோட பாடியை கண்டுபிடிச்சிருப்பாங்களே, அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு வராரு. ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு பாக்கறதுக்கு தான். அப்ப அங்க இருக்கிற ஃபுட் பிரிண்ட்டை நோட் பண்ணும்போது அந்த பொண்ணு அன்கான்சியஸ்ல இருக்கும் போது தூக்கிட்டு வந்த ஃபுட் பிரிண்ட் இவ்வளோ கிளியரா இருக்கா அப்படின்னு ஒரு சாக்லேட்டை போடுறான். எப்பவும் போல அவன் என்ன நினைக்கிறாங்கிறது அவனுக்கு விஷன்ல வருது. ரெகுலரா அந்த பிளாக் கலர் ஹுட்டீஸ் போட்டவன் அன்கான்சியஸ்ல இருக்க ஒரு பொண்ணை தூக்கிட்டு நடந்து வரான். ஆனா ஒரு பொண்ணை தூக்கிட்டு வரும்போது கூட அவன் ஃபுட் பிரிண்ட் ஷேக் ஆகாம அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அவனோட ஷூ சைஸ் 8.5ல இருக்கணும். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா அவன் அந்த பொண்ணை ஒரு ரைட் ஹேண்ட் ஷோல்டர்ல தான் தூக்கிட்டு வந்திருக்கணும். இதை வச்சு பார்த்தா அவன் ஒரு ரைட் ஹேண்டர். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட பாடி இங்க வச்சுட்டு நடந்து போன டிஸ்டன்ஸை நோட் பண்ணும் போது அவனோட ஹைட் அப்ராக்சிமேட்டா 6 ஃபீட்டுக்குள்ள இருக்கணும். அது மட்டும் இல்லாம பொண்ணை தூக்கிட்டு வரும்போதும் சரி, அதுக்கப்புறம் அவன் தனியா நடந்து போகும்போதும் சரி, அவன் ஃபுட் பிரிண்டோட டெப்த்தை பார்க்கும்போது 20-30 வயசுக்குள்ள ஒரு அளவுக்கு நல்ல பாடி இருக்கிற ஆளாதான் இருக்கணும் அப்படின்னு ஹீரோ கெஸ் பண்றான். ஸோ அவன் போயிருக்கிற டைரக்ஷனை பார்த்துக்கிட்டே ஹீரோ இருந்துட்டு அது எப்படிரா ஃபுட் பிரிண்ட்டை தவிர எந்த எவிடன்ஸோடாம போயிருப்பாங்கிற சந்தேகம் வருது. அதனால அந்த டைரக்ஷன்ல போய் பார்க்கும்போது தான் ஒரு இடத்துல அவனை கால் ஸ்லிப் ஆயிருக்குன்னு ஹீரோக்கு புரியுது. ஆனா ஸ்லிப் ஆன இடத்துல கிரிப்புக்காக லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற மரத்தை தான் அவன் பிடிச்சிருக்கான். ஸோ இவ்வளவு பதட்டத்தில் அவன் லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணியிருக்கான்னா கண்டிப்பா அவன் ஒரு லெஃப்ட் ஹேண்டரா தான் இருக்கணும். நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற முடிவுக்கு வரான் ஹீரோ. அதே நேரத்தில் ஹீரோவோட ஃப்ரெண்ட் அந்த ப்ரொஃபசர் சிம்மை காட்டுறாங்க. அவர் எப்பவும் போல அந்த ப்ரொடியூசர் லேடி கிட்ட கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு எப்படி டெலிவிஷன்ல டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப மனுஷன் என்ன நினைச்சான்னு தெரியல. இப்போ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு செத்து போனாலும் அந்த கேஸை பார்த்தியான்னு கேட்கும் போது அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. எனக்கு என்னமோ இந்த கேஸை பார்க்கும்போது 2000ல யூஎஸ்ல ஒரு கேஸ் நடந்துச்சு. அந்த கேஸோட பேர் டிடிகேன்னு சொல்லுவாங்க, தெரியுமான்னு கேட்கும் போது அந்த ப்ரொடியூசர் லேடியும் ஆமா நானும் அந்த கேஸை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அது ஒரு கோல்டு கேஸ் ஆயிருச்சே, அந்த கில்லரை தானே டீ டைம் கில்லர்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ப்ரொஃபசர் சிம்மும் ஆமாமா ஆனா இப்ப நடக்கிற கேஸ் எனக்கு என்னமோ சிமிலரா அந்த கேஸ் மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்றாரு. அப்ப அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் லேடி இருந்துட்டு யூஎஸ்ல நடந்த கேஸ் எப்படி கொரியா கூட மேட்ச் ஆகும்னு கேட்கறாங்க. அதுக்கு ப்ரொஃபசர் சிம் இருந்துட்டு 2 கேஸோட பேட்டர்னும் ஒரே மாதிரி இருக்கு, கொலை பண்ணப்பட்ட இடம் வேற, பாடி கிடைச்ச இடம் வேற, இப்ப வரைக்குமே அந்த டிடிகே கேஸ் அன்சால்வ்டு கேஸா தான் கிடக்குது. ஏன் எனக்கு இப்ப இந்த சந்தேகம் வந்துச்சுன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கொரியால இருந்து யூஎஸ்க்கு படிக்க போன ஒரு பொண்ணு இதே மாதிரிதான் இறந்திருக்கா. அப்ப அங்க இருக்கிற எல்லாருமே டிடிகே திரும்பி வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்டிருக்காங்க. அந்த கேஸும் இன்னும் அன்சால்வ்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே டைம்ல ஹீரோ இவனோட சந்தேகத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஃபாரன்சிக் ஆபீசர் லேடியை தான் வந்து மீட் பண்றான். இந்த லேடி தான் மகா பிரில்லியன்ட் ஆச்சே, ஏதோ ஃபைபர் டெஸ்ட் எல்லாம் ரன் பண்ணி சில எவிடன்ஸையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப ஹீரோ அந்த இறந்து போன பொண்ணோட ஃபேஸ்ல இந்த மார்க்கை பத்தி கேட்கும் போது நீங்க சந்தேகப்பட்டது கரெக்ட் தான், ஒரு சேஃப்டிக்காக அந்த பொண்ணோட வாயை கவர் பண்ணியிருக்கான். பட் அவன் நாட் போட்ட ஸ்டைல் எல்லாம் வச்சு பார்க்கும்போது கன்ஃபார்மா அவன் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிற விஷயத்தை இவங்க சொல்றாங்க. ஸோ ஹீரோ சந்தேகப்பட்ட மாதிரியே அந்த கல்பிரேட் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். அது மட்டும் இல்லாம இறந்து போன பொண்ணுக்கும் அனஸ்தீசியா கொடுத்துருக்காங்க, அவ கழுத்துலயும் ஊசி போட்ட மாதிரி ஒரு மார்க் இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இந்த டீட்டெயிலை கேட்டுட்டு காருக்கு வந்த ஹீரோ அவனோட லவ்வரை நினைச்சு ஃபீல் பண்றான். ஏன்னா அவங்க இறந்தப்போ கூட இதே மாதிரி தான் அனஸ்தீசியா கொடுத்து அவங்க ஃபேஸை கவர் பண்ணியிருப்பான். ஸோ இதை நினைச்சு பார்த்து ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றான். இப்பதான் ஹீரோவோட பிளாஷ்பேக்கை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோ சியோலுக்கு போறதுக்கான கடைசி பஸ்ஸை துரத்தி வந்து பிடிக்கலான்னு பார்த்துருப்பான், ஆனா அதை மிஸ் பண்ணியிருக்கான். அந்த சமயத்துல தான் ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டையும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கான். ஏன்னா அவங்களும் அந்த பஸ்ஸை பிடிக்க தான் வந்திருக்காங்க, அவங்களும் மிஸ் பண்ணிட்டாங்க. டே இதுக்கப்புறம் எப்படா போகிறது, இங்கிருந்து சியோலுக்கு போகணும்னா நிறைய காசு கேட்பாங்களே அப்படின்னு யோசிச்ச பொண்ணு ஹீரோவை பார்த்து வேணும்னா நம்ம 2 பேர் டாக்ஸி அமௌண்ட்டை ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவ ஹீரோ கிட்ட பேசினது.
ஹீரோ ஸ்டார்டிங்ல ரொம்ப யோசிச்சாலும் அப்புறம் சரின்னு 2 பேரும் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஹீரோ டாக்ஸில ஏறினதுலேருந்து வாயவே திறக்காம கம்முன்னு வரான். ஆனா இந்த பொண்ணுனால பேசாம இருக்கவே முடியல. ஏங்க நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி போயிட்டு இருக்கோம், அட்லீஸ்ட் நேமாவும் தெரிஞ்சுக்கணும்லன்னு இவ பேரை சொல்றா. பதிலுக்கு ஹீரோ அவனோட பேரை டாங் பேங் யூபின் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இவங்க கேங்ஸ்டரா ஒரு கேங் ஃபார்ம் பண்ணாங்க பாத்தீங்களா, அதோட பேர் இவன் பேர்ல தான் வச்சிருப்பாங்க. இதை கேட்கிற அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சிரிப்பு வந்துருது, என்னடா பேர் இது அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் நீங்களும் இந்த ப்ளூ நோட் கான்சர்ட்டுக்கு தான் வந்திருந்தீங்களா, அதனாலதான் லேட் ஆயிடுச்சான்னு கேட்கும் போது ஹீரோ வந்துட்டு இல்லைங்க நான் செமினாருக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றான். ஏற்கனவே இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரேஞ்சரு என்ன செமினார்னு கேட்கும் போது இந்த மர்டர் வெப்பன் மர்டர் சீன் எல்லாம் எப்படி அனலைஸ் பண்றதுன்னு கத்துக்க வந்தேன்னு சொல்லும்போது 1 நிமிஷம் பக்கோன்னு ஆயிருது. அப்புறம் தான் தெரியுது அது சம்பந்தமா தான் இவன் படிச்சுட்டு இருக்கான்னு. அப்புறம் தான் இந்த பொண்ணு நார்மல் ஆகிறா. அப்படியே பேசிக்கிட்டே 2 பேர் டிராவல் பண்றாங்க. ஒரு கட்டத்துல இவங்க சேர வேண்டிய இடமும் வந்துருது. ரொம்ப நேரம் தொண பேசினவ தூங்கிட்டாலாட்டிருக்கு. ஹீரோ தான் எழுப்பி விடுறான். அப்ப இந்த பொண்ணும் மொத்தம் 50,000 வான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், இந்தாங்க என்னோட ஷேர் 25,000 வான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு, தப்பா நினைக்காதீங்க, நீங்க இல்லைன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது, கண்டிப்பா நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. ஸோ ஃபர்ஸ்ட் மீட்லயே ஹீரோக்கு இவளோட கேரக்டரை பிடிச்சிருச்சு. அப்படியே சீனை கட் பண்ணி 1 வருஷம் கழிச்சு யூஎஸ்ல காட்டுறாங்க. மழை ஜோன்னு பெஞ்சிட்டு இருக்கு. எப்பவும் போல ஹீரோ கையில மட்டும் கொடை இல்ல, ஒதுங்கறதுக்காக ஒரு கடை முன்னாடி நிக்கிறான். அதே கடை முன்னாடி வேற யாரோ வந்து நிக்கிறாங்க. யாருடான்னு திரும்பி பார்த்தா ஹீரோவோட லவ்வர். ஹீரோவை பாக்குற அவளும் ஆச்சரியமாயிடுறான். ஏங்க கிட்டத்தட்ட நம்ம மீட் பண்ணி 1 வருஷம் இருக்குமில்ல, அந்த டாக்ஸில மீட் பண்ணமில்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு சந்தோஷமாயிருது, இன்னும் ஞாபகம் வச்சிருக்காளே அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் ப்ராப்பரா ஹேண்ட் ஷேக் பண்ணி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அப்படியே ரெகுலரா மீட் பண்ணி பேசி பழகி ஒரு கட்டத்துல லைப்ரரியில சிவனேன்னு படிச்சுட்டு இருந்த பொண்ணோட கையில நம்ம ஹீரோ தான் சும்மா இருக்க மாட்டாரே, ஒரு பேப்பரையே ரிங்கு மாதிரி பண்ணி அந்த பொண்ணோட விரல்ல போட்டு விட்டுட்டு இதுக்கு மேல நீ என்னோட வீட்டுக்கே வந்துரு அப்படின்னு கூப்பிடுறான். இது அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. யோசிக்கவே இல்லையே, அடுத்த நாளே வீட்டுக்கு வந்துடுறான். இத்தனை நாள் தனியா இருந்த பிரஷ் இப்ப 2 ஆயிருச்சு. நான் டூத் பிரஷ் சொன்னேங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட லவ்வருக்கு ஒரு செயின் எல்லாம் வாங்கி கிஃப்ட் பண்றான். அதை பாக்குற அவ செம்ம ஆச்சரியமாயிடுறா. டேய் இந்த டாலரோட மீனிங் தெரியுமான்னு கேட்கும்போது ஹீரோக்கு ஒன்றும் புரியல. சரி அதை விடு, ஆனா அழகா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவோட லவ்வர் அவ கொலீக்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வீட்டுல பார்ட்டி பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துல தான் இந்த கண்ணாடிக்காரனும் இருக்கான். ஹீரோ ஒவ்வொருத்தரையா நோட் பண்ணும்போது இந்த கண்ணாடிக்காரங்கிட்ட மட்டும் வித்தியாசமா எதையோ நோட் பண்றான். ஆனா பெருசா எடுத்துக்கல. அப்போ அதுக்கு அடுத்த நாள் ஹீரோ அர்ஜென்ட்டா வெளியே கிளம்பும் போது அவன் லவ்வர் வேற கோவிச்சுக்கிறான். இன்னைக்கு அந்த பேண்டோட கான்சர்ட் இருக்கு, நான் உன் கூட போகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு. ஆனா ஹீரோ வந்துட்டு இது ரொம்ப அர்ஜென்ட்டான செமினாருமா, நான் முடிச்சுட்டு நான் உனக்கு கால் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அங்கிருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவன் செமினாருக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. அதை அட்டன் பண்ணவன் பதறி போய் வீட்டுக்கு வரான். ஆக்சுவலா அந்த இடத்துல தான் ஹீரோவோட ஃப்ரெண்டு ப்ரொஃபசர் சிம் இருந்திருக்காரு. அவரு நகரும் போது தான் தெரியுது ஹீரோவோட லவ்வர் அங்க இறந்து போய் கிடக்குறான்னு. பைபிள ரொம்ப நொந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த பொண்ணோட கல்லறை முன்னாடி நின்று ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காரு. இது அத்தனை விஷயத்தையும் ப்ரொஃபசர் சிம் பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு. கடைசியா யூஎஸ்ல இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் அந்த பொண்ணோட உடம்புல அனஸ்தட்டிக் இன்ஜெக்ட் பண்ணி அவளோட வாயையும் மூக்கையும் கவர் பண்ணி சஃபராய் சாகணுங்கிறதுக்காகவே அவளை சாகடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியா அந்த பொண்ணு சாகும் போதும் கூட இதை அவ கையில வச்சிருந்தா அப்படின்னு ஹீரோ கிஃப்டா கொடுத்தான் பாத்தீங்களா, அந்த செயினை அவங்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் டீட்டெயில நிறைய ஸ்டடி பண்ணியிருக்கான் ஹீரோ. ஆனா அவனுக்கு எந்த க்ளூவுமே கிடைக்கல. அந்த சமயத்துலதான் ஹீரோவோட லவ்வர் சாகும் போதும் கூட இந்த செயினை கையில வச்சிருந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த விஷயம் அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கு. ஏன்னா இந்த செயினை அவன் கிஃப்ட் பண்ணும் போது இதோட மீனிங் தெரியுமா அப்படின்னு அவன் கேட்டிருப்பான். அதை அவன் பெருசா எடுத்திருக்க மாட்டான். அதனால பைபிள் அங்க இருக்கிற புக்கெல்லாம் ரெஃபர் பண்ண ஆரம்பிக்கிறான் இந்த டாலரோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. கடைசியில பார்த்தா அதோட மீனிங் ஃப்ரெண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இவையே சாகும் போதும் கூட அந்த ஃப்ரெண்டுங்கிற மீனிங்கை ரெஃபர் பண்ற மாதிரி இதை கையில வச்சிருக்கணும் அப்படிங்கிற சந்தேகம் ஹீரோக்கு வந்திருக்கு. அதனால அவன் லவ்வரோட ஃப்ரெண்ட் லிஸ்ட் அத்தனை எடுத்து கலர ஆரம்பிச்சிருக்கான். அப்பதான் அந்த கண்ணாடிக்கார ஹானோட டீட்டெயிலும் கிடைச்சிருக்கு. ஏன்னா இவன் ஒர்க் பண்ண அந்த வாலண்டியர் குரூப்ல அவனும் ஒரு மெடிக்கல் வாலண்டியரா இருந்திருக்கான். ஸோ ஹீரோக்கு அப்பவே இந்த ஹான் மேல பெரிய சந்தேகம் வந்திருக்கு. அதனாலதான் அமெரிக்கால இருந்து ஹீரோ கொரியாவுக்கு வரைக்கே முடிவெடுத்து இருந்திருக்கான். பைபிள பிளைட் டிக்கெட்லாம் எடுத்துட்டு கிளம்புறான். கடைசி அந்த டோரை சாத்தும் போது நான் வந்துட்டு இருக்கேன், என்னை ஒரு கிரைம் யூனிட்ல அசைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாத்துறான். ஸோ இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் ஹீரோ ஃபீல்டு ஒர்க் தான் பண்ணுவேன், இந்த கிரைம் யூனிட் தான் வேணும்னு சொல்லி வந்து சேர்ந்தான் அப்படிங்கிறது. பைபிளோட டார்கெட்டை என்ன ஆனாலும் அந்த ஹானை பிடிக்கிறது தான் அப்படிங்கிற விஷயத்தை காட்டி இந்த இடத்துல இந்த எபிசோட கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.